வெல்கம் டு சேதுபதி டாக்ஸ். இன்னைக்கு தமிழகத்தில் பார்த்தோம்னா மலை 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 அண்ணாமலடா அப்படின்ட்டு எங்கே பார்த்தாலும் அண்ணாமலைஜி அவருடைய புகழ்ச்சி பற்றி பேசிகிட்டே இருக்கோம். அது தேசிய சித்தாந்தத்தை கடைபிடிக்கிறவங்களாகட்டும், இல்லை தமிழ் தேசத்தை பற்றி பேசக்கூடியவங்களாகட்டும், இல்லை திராவிட சித்தாந்தத்தை பற்றி பேசக்கூடியவங்களாகட்டும், எல்லாருமே இன்னைக்கு அண்ணாமலைஜி அண்ணாமலைஜி அண்ணாமலை அண்ணன், அண்ணாமலை நண்பர், அண்ணாமலை உறவினர், அண்ணாமலை போல யார் இருக்கா பிஜேபியில் அப்படிங்கிற அளவுக்கு பேசக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு இதற்கு காரணம் என்ன? உதாரணமாக நம்ம அண்ணன் சீமான் பிரச்சனையை எடுத்துக்குவோம். அவங்க நம்ம பேவர்சி விஜயலட்சுமின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பேவர்சிக்கு சொந்தக்காரரு. அவங்க பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலுமே பேவர்சி நன் மகனே அப்படி இப்படின்னு கன்னடத்தில் எதையாவது நம்ம நாம் தமிழர் கட்சி அண்ணன் மாநில ஒருங்கிணைப்பாளர் சீமானை திட்டிக்கிட்டே இருக்காங்க. நமக்கு அது தேவையில்லை. அவங்க பிடித்து கொண்டு உறவு வைத்து கொண்டார்களோ இல்லை எப்படி உறவு வைத்து கொண்டார்களோ அது தேவையில்லை. ஆனால் இதில் ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இந்த விஜயலட்சுமி அவர்கள் பார்த்தீங்கன்னா அப்படித்தான் கர்நாடக பத்திரிகையாளர்கள் முன்பாகவே ஒரு கன்னடிகர் ஜக்கேஷ்ன்னு நினைக்கிறேன், சரியா பேர் ஏதாவது தவறுதலாக இருந்தால் மன்னிக்கவும், அந்த ப்ரொனவுன்சியேஷன் வரல, ஜக்கேஷ்ன்னு நினைக்கிறேன். அந்த நடிகர் கூடவும் இதே போல தான் தொடர்பில் இருந்து பிரச்சனையாகி நாளைக்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்குறாங்க. ஆமாம் இல்லை எங்களை விட்டுருங்க, அவர்கிட்ட நான் இருந்தது உண்மைதான், நான் விருப்பப்பட்டு தான் இருந்தேன், ரெண்டாவது காம்பன்சேஷன் கொடுத்துட்டாங்க, எனக்கும் அவருக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ அண்ணன் சீமான சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னன்னு தெரியல. இந்த திமுக வரும்பொழுது மட்டும் இந்த திமுக அரசியல் கொள்கையாகவே வச்சுட்டாங்க இந்த சீமானை விமர்சிக்கிறதுக்கு. இப்போ ஏன் விமர்சிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் மறுப்பு கொள்கையுடைய பெரியாரை பற்றி, பெரியாரின் உண்மை முகத்தை பற்றி விமர்சித்ததற்காக இன்னைக்கு அவங்கள குறிவைக்கிறாங்க. பெரியார் பேசாததை அவர் சொல்லிட்டாரா? திருக்குறளை தங்கத்தட்டில் வைத்த மலம்னு சொல்றாரு. பெண்கள் கர்ப்பப்பையெல்லாம் நீக்கணும் அப்படிங்கிறாங்க. அது போன்ற பேசிய உண்மை தரவுகளை எடுத்து பெரியாரை உன்னுடைய கொள்கைக்கான தலைவராக வைத்துக் கொள்ளாதே, அவர் உனக்கான தலைவன் கிடையாது. உனக்கான தலைவன் இங்க இருக்கக்கூடிய ஐயா வாவு சிதம்பரனாரும், கர்ம வீரர் காமராஜரும், தேசிய தலைவர் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவரும் அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்போ நாம ஏன் அதை பத்தி பேசுறோம்னு கேட்டீங்கன்னா, சீமான் அவர்களுடைய பிரச்சனை எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க ஒரு சம்மன் கொண்டு கொடுக்குறாங்க. சம்மன் வீட்டில் விட்டுறாங்க. வீட்டில் வந்த காவல் ஆய்வாளர் அவர்கள் என்ன பண்ணியிருக்கணும், வீட்டில் தட்டி இருக்கணும். டொக் டொக் யார் அதுன்னு கேட்டு யாரையா ஒருத்தங்களை கூப்பிட்டுருக்கலாம். இல்லை ஃபோன் நம்பர் இருக்குது, ஃபோன் நம்பரை வச்சு கூப்பிட்டு பேசியிருக்கலாம். சம்மனை அவரே கொடுக்க சொல்லியிருப்பார். இல்லை கையெழுத்து போடுற மாதிரி இருந்தால் உள்ளே இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தங்க கையெழுத்து போட்டு வாங்கியிருப்பாங்க. உள்ளே இவங்க பண்ணுற தெரிஞ்ச அத்தனை காவல் ஆய்வாளர்கள் போலீஸ்காரங்களுக்கும் வெளியே ஓட்டிட்டு போகிறாங்க. அவங்க ஏன் கிழிக்கிறாங்க, பார்த்து படித்து கிழிச்சிட்டாங்க. இது எல்லா இதுலேயுமே இந்த காவல்துறை இப்படி இருக்க முடியுமா? ஹைகோர்ட்டே ஆர்டர் கொடுத்துருச்சு என்னன்னு சொல்லி, பாங்கு ஊதுறதுக்கு இந்த குழாய் பயன்படுத்தக்கூடாதுன்னு. அங்கே போய் கோயில் பள்ளிவாசலில் இப்படிலாம் ஒட்ட முடியுமா சொல்லுங்கள்? அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அண்ணன் சீமான் இன்னைக்கு 8% ஓட்டு எடுத்துட்டாரு. அவர் எப்படா நம்ம முடிச்சு மூட்டை கட்டி வீட்டுக்கு அனுப்பலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. இன்னொன்று, திருப்பூரில் ஒரு பள்ளிவாசல் அத்துமீறி புறம்புக நிலத்தில் கட்டியிருக்காங்க. அதை இடிப்பதற்கான சம்மன் கொடுத்துருச்சு, ஆணையே பிறப்பிட்டுருச்சு. அங்கே போய் ஒட்ட வேண்டியது தானே? அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இவர்கள் யாரை அரசியலுக்காக பயன்படுத்தணுமோ அவர்களை தெளிவாக இந்த திமுக அரசு இந்த காவலர்களை வைத்து, காவல் அதிகாரிகளை பயன்படுத்தி சீமானுக்கு எதிராக வேலை செய்கிறார். நாம ஏன் இதில் நம்ம பேசணும்னு கேட்டிங்கன்னா, முற்றிலும் தேசியத்திற்கு எதிராக பேசக்கூடியவர் தமிழ் தேசியவாதி அண்ணன் சீமான் அவர்கள். என்ன சொல்கிறாங்க, தமிழ் தேசியம் தான் எங்களுக்கு முக்கியம், நாங்கள் இந்திய தேசியத்திற்கு எதிரானவர்கள்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்போவுமே ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அண்ணன் அண்ணாமலைஜி அவர்கள் பகிரங்கமாக அரசுக்கு குரல் கேட்குறாங்க, குரல் எழுப்புறாங்க. என்னன்னு சொல்லி, ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? அவரை நீங்கள் தினமும் பார்க்குறீங்க, தினமும் பேட்டி கொடுக்குறாரு, தினமும் ஏதோ ஒரு மேடையில் ஏறி பேசிகிட்டு இருக்காங்க. அவர்களை நீங்கள் அப்படி அத்துமீறி நீங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு அந்த காவலில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை நீங்கள் ஏதோ கடத்துவது போல் நீங்கள் முன்பட்டிருக்கீங்க, அப்படியே நடந்துக்கிறீங்க அப்படின்னு கேட்ட ஒரே ஆள் இன்றைக்கி அண்ணாமலைஜி தான். அவர் கூட பயணிக்கக்கூடிய எந்த ஒரு அமைப்பு சார்ந்தவங்களும் கேட்கல. அதனால் அண்ணாமலை அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய்ஹிந்த்.